முட்டை, முட்டைக்கோஸ், கேரட் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஸ்பைஸியாகவும் டேஸ்ட்டாகவும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இது செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டேஸ்டி செஃப் மோம். நான் ஒரு 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சது, கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கி வரட்டும். ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீளமாக அரிஞ்சு போட்டிருக்கிறேன். 2 துண்டு இஞ்சி போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கேரட்டு துருவினது, 2 கப்பு முட்டைக்கோஸ் சீவி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு வதங்கினதையும் நம்ம இதை வந்து சைடில் அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு நம்ம நடுவில் ஒரு 3 எக்கு, கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு முட்டைக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், இதுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம். கூடவே கறி மசால் தூள் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாலும் சரி, 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இப்போ இது முட்டை வந்து நல்லா நடுவில் வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நம்ம ரொம்ப கலக்க வேண்டாம், அப்படியே வேக விட்டு கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா தனித்தனியாக வரும். முட்டை ஓரளவுக்கு வெந்ததையும் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரைஸ் வந்து வேக வச்சு வச்சுருக்குறோம். அந்த ரைஸ் இதுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒட்டுற மாதிரி பொறுமையாக எல்லா பக்கம் கலந்து விட்டுக்கலாம். நல்லா உதிரியாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். எல்லா பக்கம் வந்து நல்லா சூட்டில் இருக்கட்டும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான வெஜ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.